ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் பார்த்தோம் சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சார் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நாளில் போட்டு வீடியோ பண்ணால் பாருங்கள். வாங்க இந்த வீடியோ இப்படி சிம்பிளாக மேக் பண்ணி வரலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ மேக் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இந்த ப்ரோமோஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருப்போம். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான புக் மார்க் ரெண்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் நீங்கள் ஒன் டச் பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் பார்த்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. புக் மார்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணுறப்ப இதுக்கான பேக்ரவுண்டில் இமேஜ் நீங்கள் எடிட் பண்ணோம். அது பிக்சரில் பண்ணால் எப்படி நான் சொல்லி தரேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆடியோ லேயர் சொல்கிறேன். இதுக்கான ஆடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் சைன் கொடுத்துட்டு ஆடியோ ஆப்ஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆடியோ ஆட் பண்ணிங்க. லாஸ்ட்டு செட் ஆகி செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சொல்கிறேன் எப்படி இந்த ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் செட் பண்ணியிருப்பேன். அது நான் எப்படின்னு உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லி தரேன் எப்படி செட் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் நான் அதுக்கான ஆப் லிங்க் கீழே டிஸ்பிளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ணலாம் இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்கிள் ஒன் சொன்ன நிறைய சர்க்கிளாக இருக்கும். இதில் நீங்கள் இமேஜை ஆட் பண்ணோம். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு போகலாம். ப்ளஸ் சைன் கொடுங்க. ப்ளஸ் சைன் கொடுத்துட்டு மீடியா போங்க. மீடியா போட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. இமேஜ் செலக்ட் பண்ணி கரெக்டாக சர்க்கிளுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஏரியா கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய் இந்த இமேஜ் கட் பண்ணிங்க. கட் பண்ணி சைடில் 3 பார் செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த சர்க்கிளுக்கு மேலே எடுத்துவாங்க. கரெக்டாக சர்க்கிளுக்கு மேலே வச்சுங்க. சர்க்கிளுக்கு மேலே வச்சுட்டு இந்த இமேஜில் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜில் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் கிரியேட் ஏ கிளிப்பிங் மாஸ்க்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இது இந்த இமேஜ் அந்த சர்க்கிளில் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி. இதே மாதிரி கரெக்டாக இங்கே நான் இருக்கிற எல்லா சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜ் கரெக்டாக இந்த சர்க்கிளுக்கு மேலே ஆட் பண்ணிட்டு கரெக்டாக கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வெளியே வரணும். நீங்கள் இப்போ அந்த கிளிப்பிங் மாஸ்க் பண்ணது கட் பண்ணால் ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க்னு இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ண 3 ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக அந்த 3 டாட் செலக்ட் பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துங்க. அவ்வளோ இதே மாதிரி கரெக்டாக சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்து இந்த சர்க்கிளுக்கு கரெக்டாக இமேஜ் ஆட் பண்ணிங்க. இமேஜ் ஆட் பண்ணிட்டு பேக் வாங்க. ஷேக் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ண இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜில் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போய் இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணால் கரெக்டாக இப்போ இந்த எஃபெக்ட் இதே மாதிரி கரெக்டாக இதுக்கு மேலே இமேஜ் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்கு எடிட் குரூப் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் லைனாக இமேஜ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. இப்போ உங்கள்கிட்ட பிக்சார்ட் ஆப் இருந்தால் பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. இல்லை ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்க பிக்சார்ட்னு. பிக்சார்ட் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கொடுங்க. இங்கே மேக் ஏ கவரேஜ்னு வரும். கிளிக் பண்ணுங்கள். மேக் ஏ கவரேஜ் கொடுத்துட்டு ஒரு 3 இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் ஒரு 3 இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஒரு 3 இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த சைஸில் வச்சுங்க. கரெக்டாக இமேஜ் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. ஃபேஸ் கரெக்டாக தர்ற மாதிரி. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ டவுன்லோட் பண்ணிங்க. க்ளோஸ் ஊற்றுங்க. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் வச்சு ஒரு 4 இமேஜ் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நான் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஷேக் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் போங்க. மீடியா போங்க. இப்போ நான் அது ரெண்டுத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ ப்ளஸ் சைன் போங்க. மீடியா போங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் பிக்சார்ட்டில் சேவ் ஆகிருக்குமா. பிக்சார்ட் போங்க. ப்ளஸ் சைன் கொடுங்க. ப்ளஸ் சைன் கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜ் மேலே மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக மேலே மூவ் பண்ணி வச்சுங்க. 3 ப்ளஸ் சைன் கொடுங்க. மீடியா போங்க. நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிங்க. இது கீழே கரெக்டாக அது கீழே அட்ஜஸ்ட் ஃபிட்டாக செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 3 இமேஜ் கொடுங்க. நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். 3 மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் போய் கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக இது கீழே வச்சுக்கோங்க. இப்போ 3 லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த குரூப் ஐக்கான் கொடுத்துருங்க. இப்போ 3 இந்த லேயர் செலக்ட் பண்ணி 3 டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜ் ஒரு இமேஜ் லேயர் மட்டும் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் லேயர் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. கரெக்டாக இப்போ ரெண்டுத்தையும் செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இந்த 2 குரூப் லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு குரூப் போட்டுங்க. குரூப் போட்டு இப்போ ஒன்று ஃபுல்லாக வந்து ஸ்டாப்பில் இருக்குல்ல அங்கே வரை ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக மேலே செட் பண்ணிங்க. மேலே செட் பண்ணிடலாம். மேலே செட் பண்ணிட்டு இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். மூவ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் போங்க. இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி இப்போ டவுனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்பில் ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக கீழே வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் இப்போ வந்து மூவ் ஆகுதா. இப்போ வந்து கரெக்டாக இந்த லேயர் இப்போ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் ஊற்றுங்க. பேக் வாங்க. புக் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ நீங்கள் அங்கே எடிட் பண்ண லேயர் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. குரூப் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சைடில் 3 பார் செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துங்க. கரெக்டாக இந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போய் இந்த 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு இதில் இந்த எஃபெக்ட் வந்து இது வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ இந்த குரூப் டிலீட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ இந்த குரூப் லேயர் செலக்ட் பண்ணி இந்த டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்த மாதிரி எடிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து எடிட்டில் பண்ணி பேக் வந்துங்க. ஷேக் ஆப்ஷன் சொன்ன பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சிசி லேயர் வந்து ஐ ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த லாங் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணி காப்பி டூ லேயர் கொடுத்துங்க. பேக் வந்துங்க. புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங்கில் வச்சு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி இந்த பேஸ்ட் டூ லேயர் கொடுத்துங்க. லாஸ்ட் ஒரு செட் எதாவது செக் பண்ணிங்க. செக் பண்ணி மேலே சீரிஸ் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ சைடாக செக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். சேவ் ஆட்டோமேட்டிக் கேலரியில் சேவ் ஆகிடும். இதே நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.